கடகம் ராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளே பண விரயம். 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. அதனால மேரேஜ் லைஃப்ல கூட கருத்து வேறுபாடுகள், அதே போல உங்க வார்த்தையே தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய உறவுகள், உறவு பகை, தாயார் வகையில உறவு பகை அல்லது தாயார் வகையில செலவுகள், அவருக்கு உடல்நல தொந்தரவுகள், இப்படி ஏதாவது ஒரு சிக்கல்ல இருந்துகிட்டே இருக்கு. பாக்கிய சனி வந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற எண்ணங்கள் தான் நிறைய பேருக்கு இருக்கு. இவையெல்லாம் மாறுமா அப்படின்றதுதான் இந்த கேள்விக்குறியா இருக்கு. இந்த 9ஆம் பாவகத்துல இந்த மாதத்தை பொறுத்துள்ள கூட்டு கிரக சேர்க்கை, கடுமையான முயற்சிகள் மூலம் சில விஷயங்கள் சக்சஸ் ஆகும். பொருளாதார பிரச்சனைகளை கொஞ்சம் சமாளிப்பீங்க. ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த வீடியோவில். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ பொது பலன் என்பது ஒரு கைடன்ஸ்க்காக மட்டும்தான் எடுத்துக்கணும். நம்ம பேசிக்கலா இதை புரிஞ்சுக்கிறது எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய ஜாதகத்துல இல்லாத ஒரு கொடுப்பனை பொது பலன்களை சொன்னாக அது நடந்துராது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டியில் இருந்தாதான் அகப்பையில வரும்னுவாங்க இல்லையா, அது மாதிரி நமக்கு காதல்ல சக்சஸ் ஆகணும், காதல் கல்யாணம் ஆகணும்ன்ற ஒரு கொடுப்பனை இருந்தாதான் இந்த மாசம் உங்களுக்கு காதல் வரும், காதல்ல வெற்றி ஏற்படும் அப்படின்னு நான் சொல்றேனாக்க அது சக்சஸ் ஆகும், அது நடக்கும். நமக்கு ஜாதகத்துல அது இல்லை, அல்லது ஏற்கனவே அது முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில. இப்ப நம்ம வயசு ஒரு 50 வயசுக்கு பக்கம் இருக்கிறோம். நான் இந்த வீடியோவை பார்க்கிறேன். இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுனா, எல்லா பாயிண்ட்டும் எல்லாருக்குமே அது சூட்டபிளாக இருக்காது. சில பாயிண்ட் மட்டும்தான் சூட்டபிளா இருக்கும். 50 வயது கடந்தவங்களுக்கு வேலை, தொழில், உடல்நல தொந்தரவு, அந்த மாதிரி விஷயங்கள் சூட்டபிளா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட், பிறர்கிட்ட கவனமா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஒரு கைடன்ஸா எடுத்துக்கங்க இந்த பொது பலன். அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையே நம்ம ஜாதக பலன்லாம் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் தான் வரும். அதுதான் முக்கியமா நான் சொல்ல வரேன். இப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரை சூரியன் 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு 9ஆம் பாவகத்துல முதல் 14 நாள் இருக்கும். சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கு 9ஆம் பாவகத்துல. அது ஒரு சின்ன நெகட்டிவ். 9ல சூரியன் இருக்கும்போது சனியோட சேர்ந்து செவ்வாயும் அங்க இருக்கும்போது தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். தந்தையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படும், அல்லது அவருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். அதே போல வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்புகள் ஏற்படும். சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறதுனால இந்த மாசத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 20 வரையிலும் வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். சில பேருக்கு வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கும். மாதத்தோட முதல் பகுதி கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கூட ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே சமயத்துல அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். சில முயற்சிகள் ஒன்றுக்கு மேற்பட்டு செய்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். இந்த காலகட்டத்துல சில பேர் வேலை தேடுறது அல்லது புதிய வாய்ப்புக்கு முயற்சிக்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணலாம். ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேல நீங்க முயற்சி செய்யும் போது அது ஒரே முயற்சி 2 முயற்சியில உங்களுக்கு சக்சஸ் ஆகும். வேலை தேடக்கூடியவர்களுக்கு சொல்றேன். அல்லது வேலையை விடலாம்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த மாசத்தோட இறுதியில விடுங்க. சம்பளம் வாங்கிட்டு கூட அடுத்த மாசம் மே மாசம் மூவ் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லது. இப்போதைக்கு இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 9ஆம் பாவகத்துல சனி அஸ்தங்கம் ஆகும் போது 8 குடியவனாக வராரு. அந்த வகையில 9ஆம் பாவகத்துல இருக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த சொத்துக்கள் வகையில சில பிரச்சனைகள், வில்லங்கங்கள், சகோதர வழி ஒற்றுமையின்மை அல்லது சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பாக பிரிவினை போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டா அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. வழக்குகள் கூட கொஞ்சம் டிராக் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்றது நல்லது. அப்போ இந்த காலகட்டத்துல என்னதான் நடக்கும், எப்படி ஒரு மாற்றத்தை சந்திக்க போறோம் அப்படின்னாக்க, மாதத்தோட பிற்பகுதி ஏப்ரல் 14ஆம் தேதி உங்க ராசிக்கு 10ஆம் பாவகத்துல சூரியன் உச்சம். 2 குடியவன் சூரியன் உச்சம் ஆகிற காலகட்டம் உண்மையிலேயே நல்ல ஒரு காலகட்டம். வருமானம் வரும், தன வருமானம், நீங்க எதிர்பார்த்த வருமானம் வரும். மற்றவங்க கிட்ட கொடுத்து வச்ச பணம், வாங்க முடியாத பணம் இந்த நேரத்துல போய் கேட்டீங்கன்னா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே போல நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு சொத்தோ அல்லது வாகனமோ இந்த காலகட்டத்துல வாங்கி வைக்கலாம், ஜுவல்லரி வாங்கி வைக்கலாம்ன்ற ஒரு எண்ணங்கள்லாம் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் வரும். அதற்கு முயற்சி செய்யலாம். ஒரு கான்கிரீட் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமா பண்ணலாம். கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை நீங்க வாங்கி வைக்கிறீங்க, நிலமோ அல்லது ஜுவல்லரியோன்னா அது நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு நேரத்துல உதவும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் மாதத்தோட முதல் பகுதியில தவிர்த்துருங்க. மாதத்தோட பிற்பகுதியில கொடுத்த பணம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும்.
அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முதல் பகுதியில வாழ்க்கை துணை ஒரு வகையில அல்லது அவர்களின் உறவு வகையில உங்களுக்கு செலவுகள் விரயங்கள் போன்றவை ஏற்பட்டாலும் மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு அவர்களால் ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பண வருமானம் வரும். நீங்க போட்ட செலவை விட அதிகமான வருமானம் வரத்துக்குமே வாய்ப்பு உண்டு. தொழில் சிறப்பாக இருக்கும். மாதத்தோடு பிற்பகுதியில கடுமையாக ஒர்க் பண்ண அந்த ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் அதற்குரிய ரெகக்னிஷனுக்கான செய்திகள் வரும். அதாவது பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்குறீங்க, அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்க்குறீங்க, அல்லது நல்ல ஒரு இடமாற்றம் வேணும், ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் வேணும்னாக அதற்கான நல்ல செய்திகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மாதத்தோட பிற்பகுதியில ஏப்ரல் 15க்கு பிறகு நல்லா இருக்கு. சூரியன் பலமாயிடுறாரு, சுக்கிரனும் இருக்கு. 10ஆம் பாவகத்துல சுக்கிரன் லாபஸ்தானாதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி சுக்கிரன் இருந்து உங்களுக்கு 4ஆம் பாவகத்தையே பார்க்கறது ஒரு வகையில நல்லது. சொத்துக்கள் வகையில பிற்பகுதியில பெட்டரா இருக்கு, ஆதாயங்கள் வரும். அதே போல இந்த 10ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறதுனால தாயாரின் உடல்நலத்துல மாதத்தோட பிற்பகுதியிலையும் கவனம் செலுத்திங்க. தாய்வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடு வராம பாத்துங்க, கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. 10ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது திக்பலம். அந்த வகையில உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல கௌரவமான பொசிஷன், இழுபறி இல்லாம மேலதிகாரிகளுடைய பாராட்டு, மற்றவங்க வேலையும் உங்க தலையில சுமத்தினதெல்லாம் தள்ளி நீங்க உங்க வேலையை செய்து நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மாதத்தோட பிற்பகுதியில இந்த 9ஆம் பாவகத்துக்கு விரையாதிபதியாக வரக்கூடிய புதனும் பாத்தீங்கன்னாக்க ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து இருக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து சனி, புதன், செவ்வாய் இந்த கிரக சேர்க்கை 9ஆம் பாவகத்தில் இருக்கும். அப்ப சொத்துக்கள் வகையில இந்த மாசம் ஏப்ரல் மே மாதங்கள்ல எந்த பெரிய முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து, எஸ்பெஷலி பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருக்கு, பாகப்பிரிவினைக்கு போறதெல்லாம் தவிர்க்கணும். வீடு மாற்றம், இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும் மாதத்தோட பிற்பகுதியில. ஆனா முற்பகுதியில அது செய்யாம இருக்கிறது நல்லது. அதாவது சித்திரை மாசம் நீங்க வீடு மாற்றம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல புதன் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால உடல்நலத்துல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ வரும், உடம்ப கொஞ்சம் பார்த்துங்க, அதனால கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். மேலும் இந்த 12ஆம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறார். குரு 12ல இருக்கிறதுனால சுப விரயங்கள் நிறைய பண்ணுங்க, அசுப விரயங்களுக்கு இடம் இல்லாம போகும். பயணங்கள் பலன் தரும், தொலைதூர பயணங்கள் ஏற்படும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க தாய் நாட்டுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வெளி மாநிலத்தில் இருக்க கூட ஒரு நீண்ட தூர பயணம் ஏற்பட்டு சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு சிறு தூர பயணங்கள், அலைச்சல்கள், சுற்றுலா போறது, நண்பர்களோட போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரை. அதனால பணம் கொஞ்சம் விரயமாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 8ஆம் இடத்துலயும் 2ஆம் பாவகத்துல கேது இருக்கு. அதனால வார்த்தைகள்ல கவனம் செலுத்திங்க, யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நீங்க சாதாரணமா நார்மலா பேசக்கூடிய வார்த்தைகள் கூட மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். வார்த்தைகளை கவனம் செலுத்திங்க. சில எதிர்பாலினர் உறவு கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடந்த காலத்திலேயே சில எதிர்பாலினர் உறவு ஏற்பட்டு அதனால சில மன வருத்தங்கள், பிரிந்து போயிருப்பாங்க. இந்த மாசத்துல அந்த பிரிந்து போன உறவு வருமா அப்படின்னாக்க அந்த எதிர்பாலினர் உறவு இந்த மாசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. ஆனா சுக்கிரன் ரிஷபத்துல ஆட்சி பெறும் போது அடுத்தடுத்த வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அப்போ வாய்ப்பு இருக்கு. ஈவன் சூரியனை கூட ரிஷபத்துக்கு வரும்போது அரசு பணிக்காக முயற்சி பண்றவங்க அல்லது அரசால் ஆதாயத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிர்ப்புகளும் எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும், பொறுமையாக இருக்கணும், அதுதான் முக்கியமானது. அதே போல இந்த ராகு 8ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வீண் செலவுகள், தேவையற்ற பயணங்கள் போன்றவையும் ஏற்படும். அதுல எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 2ஆம் பாவகத்துல கேது இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் எப்பயுமே கவனம் இருங்க, வார்த்தை விட்டுறாதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க, சூரிட்டியில சைன் போடாதீங்க. எவிடன்ஸை வச்சுக்கிட்டு நீங்க கொடுக்கல் வாங்கல் செய்யறது நல்லது. பண விஷயத்துல சில எதிர்பாலினர் உறவு என்பது உங்களுக்கு மன வருத்தத்தை கடந்த காலத்துல கொடுத்தது இல்லையா, பிரிந்து போனவங்க. சோ அப்ப அந்த சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் அவங்களை மீண்டும் சந்திக்கிற வாய்ப்போ இந்த ஜூன் மாசத்துல இருந்து அதற்கான வாய்ப்பு உண்டு. ஜூன் மாசம் ராசிக்கு குரு வர்றதுனால இந்த உறவு ரிலேஷன்ஷிப் விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்பதான் ஒரு முடிவுக்கு வரும். அது வரையிலும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் நீங்க. அதே போல இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவு நிலையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடோ அல்லது வாழ்க்கை துணிவருக்கு வயதானவர்களாக இருக்காங்கன்னா அவருக்கு உடல்நல தொந்தரவோ ஏற்படும். அது கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். ஆனாலும் வாழ்க்கை துணிவரால் சில ஆதாயங்களும் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த எதிர்பாலினர் உறவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதிய உறவுகள் வருதுன்னா அதை நீங்க பெருசா நம்புறீங்கன்னா ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால இந்த புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் வகையில அவங்க சொல்ற திட்டங்களை ஈடுபடுறது அல்லது புதிய உறவுகள் வர்றாங்கன்னா அவங்களோட உறவாடுறதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்காது, பாதிப்பு கொடுக்கும். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் மொத்தத்துல இந்த காலகட்டத்துல நீ எதிர்பார்த்த சில முயற்சிகள் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால்
தெய்வம் எதற்குன்ற மாதிரி சில விஷயம் வந்து தடையா இருந்து பிற்பாடு நடக்கும். அதனால பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அடிக்கடி பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்துருங்க. வேலையில இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உத்தியோக உயர்வு, உத்தியோகத்தில் இருந்த இழுபறிகள் நீங்கும். கடனுடைய அழுத்தங்கள் இல்லாமல் இருப்பீங்க. சொத்துக்கள் வகையில கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. பூர்வீக சொத்து, பிரிவினை, சகோதர வழி ஒற்றுமையின்மை போன்றவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். உறவினர் வகையில வந்து சில மன வருத்தங்கள் வரும். உறவினர்கள் வருகை உங்க இல்லத்திற்கு ஏற்படும். அதே போல சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு தாம்பத்தியம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்துல சில பேர் தனிமையா இருப்பீங்க. வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல சேர முடியுமான்னா சேரத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதே போல கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகளும் வந்து போகும். அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. வேலையில நல்ல பேர் கிடைக்கும். அல்லது பதவி உயர்வுக்கான நல்ல செய்திகள் வரும். இடமாற்றத்தை தவிர்த்திருங்க. வேலை மாற்றத்தை இந்த மாதத்தை பொறுத்தவரையில தவிர்த்திருங்க. புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில வேலை வாய்ப்பு கிடைக்கும். அலைச்சல்கள் இருக்கும். போல பணம் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உறவுகளோட கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதிய உறவு வருதுன்னா கூட அவங்களோட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அடுத்ததாக புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். நீங்களும் வந்து வெளிநாடு அல்லது வெளியூர்ல இருக்கீங்கன்னா தாய்நாட்டுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கணவன் மனைவி உறவு நிலையில ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. சில கருத்து வேறுபாடுகளும் வந்து போகும். பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதே போல சில பாக்கியங்கள் கைகூடுவதில் தாமதம் ஏற்படும். புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறேன், புத்திர பாக்கியம் கிடைக்குமானா இந்த மாசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் தடைகள் இருக்கும். திருமணமே ஆகல. ஈவன் பூசம் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரன் வருது, ஆனா செட் ஆக மாட்டேங்குது. அதே போல பார்த்துட்டு போறாங்க, ஆனா பதில் சொல்றதுல அப்படின்ற நிலைமை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறம் மாற்றங்கள் ஏற்படும். அதுவரையே சற்று பொறுமையாக இருக்கணும். மேலும் இந்த காலகட்டத்தில் முக்கியமா ஹெல்த் பார்த்துக்கணும். தேவையில்லாத பயணத்தை அவாய்ட் பண்றது நல்லது. புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு திட்டங்களும் ஈடுபடாம இருக்கிறீங்கன்னாக நல்லது. அதாவது முக்கியமா சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னாக ஊக வாணிகங்கள் அல்லது புதிய நபர்கள் கிட்ட பணம் கொடுத்து வாங்குறது, ஊக வாணிகத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். கான்கிரீட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஒரு நாள், இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமாக வருமானத்தை கொடுக்கும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. கல்வியில கான்சென்ட்ரேஷன் குறையும். அடிக்கடி வெளியூர் அல்லது ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால படிக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் குறையும். படிப்பில் கான்சென்ட்ரேஷன் ஏற்படுத்தி கொஞ்சம் கூடுதலாக கான்சென்ட்ரேட் போட்டு படிக்கும் போது மட்டும்தான் நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு நல்லா இருக்கு. அந்த நேரத்துல ஒரு நல்ல ரிசல்ட்டே வரும். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு படிங்க. கண்டிப்பா அதோட வெற்றி உண்டு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது அப்படின்னா காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு கஷ்டங்களை தீர்க்கும், புதிய வாய்ப்புகளை தரும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகளையும் தீர்க்கும். அருகாமையில காமாட்சி அம்மன் கோயில் இல்லைனாக அம்மன் கோயில் மாரியம்மன் இருந்தா கூட போய் வழிபாடு செய்யுங்க. விளக்கு போட்டுவாங்க. வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.